கோவிலில் தர இந்த கொல கொல புளியோதரை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் குக்கரில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருகாப்பில், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அதை இது பொரிஞ்சதுக்கப்புறமா உள்ளே கொட்டிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்களா, அதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி உள்ளே ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சல் தண்ணியை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு இந்த மாதிரி டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த வெந்தய பொடி போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 தான், இவ்வளோ தாங்க பொடியே. இதெல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே தண்ணியோட இப்படி இதாகட்டும், மெர்ஜாகட்டும். ஏன் இவ்வளோ கம்மியாக செய்கிறோன்னா, எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் சாதம். ஸோ அதனால தான் இவ்வளோ கம்மியாக செய்கிறோம். ஏன்னா இவ்வளோ கம்மியாக செஞ்சு காட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவுன 2வது தண்ணி இருக்கும் இல்லையா, அதை இப்போ உள்ளே ஊற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் தண்ணியை கழுவி நம்ம வெளியில் இது பண்ணிடணும், வேஸ்ட்டு தான் அது. பட் செகண்ட் அரிசி கழுவின தண்ணியை இந்த மாதிரி இதோட கலந்துக்கணும். நம்ம இதோட கலந்ததுக்கப்புறமா வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து வச்சுருப்போம்ல கழிஞ்சு, அதை உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ அரிசி போடுற ப்ராசஸ் தான், அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்படி அரிசியெல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. உப்பு கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி இலை, இதுதான் ஃபைனல் டச்சு. இது கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க. நம்ம குக்கருக்கு லிட் போட்டுற வேண்டியது தான். இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்குனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு செம்மையாக இருக்கும். சாம்பாருக்கும் சேராமல், இந்த மாதிரி புளியோதரை சாப்பாட்டுக்கும் சேராமல் ஒரு மாதிரி தனி வகையாக டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடு செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஊறுகாய், வடகம், அப்பளம் அப்படின்னு நிறையவே சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். ஸோ இதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வச்சுருந்த வடகத்தை வச்சு தான் நான் இன்றைக்கி லஞ்சை முடிச்சுக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாதம், கொலையை வச்சு சாப்பிட்ற இந்த அரிசி சாதம்லாம் பிடிக்குள்ள சில பேருக்கு. அவங்களுக்குலாம் இந்த சாதத்தை கொடுத்திங்கன்னா ஒரு வாய் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்டியான சாப்பாடு இது. வரைக்கும் புளியோதரையை ட்ரையாக மட்டுமே சாப்பிட்டவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள்.